ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா குண்டானில் அழகாக கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? கறி குழம்பு மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் அதுதான் இல்லை, இது வந்து மீல் மேக்கர் கிரேவி தாங்க. வீட்டில் அர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி எதுவுமே இல்லை, 2 பாக்கெட் மீல் மேக்கர் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு ஒரு கிரேவி வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடி பண்ணிட்டேன் நான். ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்று மேலே மீல் மேக்கர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சுடுநீரில் போட்டு நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. பட்டை அந்த 5 ரூபாய் பாக்கெட் ஒன்று விற்கணும், அதுதான் வாங்கியிருந்தேன். சோம்பு எல்லாம் போட்டுட்டேன். ஏலக்காய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட நான் சேர்த்துக்கல. போட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சு ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி கூட இஞ்சி பூண்டியும் போட்டு அரைச்சி சேர்த்து வச்சுட்டேன். ஏன்னா வேலை மிச்சம் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் பொடி, அப்புறம் தனியா பவுடர், மஞ்சத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து இது பண்ணி வதக்கிடுங்க. உங்களுக்கு டைட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி இல்லைனா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு குட்டி குட்டி அரிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த எல்லா மீல் மேக்கர் மேலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவி பக்கத்தில் வச்சுருந்தேன், அதனால் கம்மியாக தான் வந்து பண்ணேன். நம்மளோட மீல் மேக்கர் கிரேவியில் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு காட்ட மறந்துருப்பேன். தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசை போட்டு அரைச்சி ஊற்றிருப்பேன். பாப்பா கற்றுனதுனால என்னால் வந்து காட்ட முடியல. நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.